அனைவருக்கும் வணக்கம். அழகர் தமிழ் டீச்சர். அந்த 12ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் பார்த்துருப்பீங்க. இறுதியாக 5-7க்கு புத்தகத்தின்படியே எப்படி விடை எழுதணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். இப்போது 6வது இயல் 6வது இயலில் புத்தகத்துக்கு பின்னாடி என்னென்ன பயிற்சி மற்றும் குறுவினா, சிறுவினா, நெடுவினா அனைத்தையும் பார்க்கலாம். பின் வருவனவற்றுள் தொன்மத்திற்கு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. வயதில் சிறியவர் ஆனாலும் தலைவர். பின் வருவனவற்றுள் தொன்மத்திற்கு பொருந்தாத ஒன்று வயதில் சிறியவர் ஆனாலும் தலைவர். தொன்மத்தை பற்றிய கூற்றுகளுள் தவறான ஒன்று விளங்காத கருத்துக்களை பழமொழியின் மூலம் விளக்குவது. 4வது விடை இருக்குது பார்த்தீங்களா? விளங்காத கருத்துக்களை பழமொழியின் மூலம் விளக்குவது. சாப விமோச்சனம் அகலிகை கதைகளில் துன்பங்களை பயன்படுத்தியவர் புதுமை பித்தன். சாப விமோச்சனம் என்னும் கவிதையில் கதையில் அகலிகை என்னும் துன்பங்களை பயன்படுத்தியவர் புதுமை பித்தன். பண்பு குறியீடுகளை கதை மாந்தர்களோடு பொறுத்துக. அறத்திற்கு பீமன், அறத்துக்கு தர்மன், வலிமைக்கு பீமன், நீதிக்கு மனுநீதி, வள்ளல் கர்ணன். அறத்திற்கு தர்மன், வலிமைக்கு பீமன், நீதிக்கு மனுநீதி, வள்ளலுக்கு கர்ணன். தொன்மம் என்பதனுடைய விளக்கம் புத்தகத்தில் இருக்குது, பார்த்துக்கிடுங்க. பேச்சு வழக்கில் தொன்மம் வெளிப்படும் இரு தொடர்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதான் போகிறோம் பர்றா தர்மன் நீ பெரிய அரிச்சந்திரன். மக்கள் பேசக்கூடிய வார்த்தை நீ பெரிய அரிச்சந்திரன் அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதுதான் தொன்மத்திற்கான சான்று. உன் மனம் ஒரு பார்க்கடல், அதை கடைந்தால் அமுதம் மட்டுமல்ல ஆழகாலமும் வெளிப்படும் என்பதை நீ அறிவாய் அல்லவா? இக்கவிதையில் வெளிப்படும் தொன்மம் யாது? இதில் என்ன தொன்மம் வந்திருக்கு பார்த்திங்கன்னா, நம்ம புராணக்கதை, நம்ம சிவபெருமான் பார்க்கடலை கடையும் போது ஆழகால விஷத்தை குடித்தார்ல, ஸோ அந்த பழங்கதை இதில் வந்திருக்கு. ஏற்ற காலத்தை அறிந்து ஏற்ற இடத்தை தெரிந்து ஒரு செயலை மேற்கொண்டால் உலகத்தையே அடைந்து விடலாம் என திருவள்ளுவர் குறிப்பிடும் அதிகாரம் மடியின்மை. மடியின்மை என்பதனுடைய பொருள் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கிறது, சோர்வு இல்லாமல் இருக்கிறது. பில்கிரிம்ஸ் புரோகிரஸ் என்னும் ஆங்கில நூலின் தழுவல் எது? இரட்சணிய யாத்திரிகம். பில்கிரிம்ஸ் புரோகிரஸ் என்னும் ஆங்கில நூலின் தழுவல் நூல் இரட்சணிய யாத்திரிகம். கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார்? H.A. கிருட்டிணனார். புறநானூற்றை முதலாக அச்சில் பதிப்பித்தவர் உ.வே. சாமிநாதர். புறநானூற்றை முதலாக அச்சில் பதிப்பித்தவர் உ.வே. சாமிநாதர். சோழ நாட்டில் இறக்குமதி பொருளுக்கு சுங்கம் வசூலித்த செய்தியை கூறும் நூல் பட்டினப்பாலை. சோழ நாட்டில் இறக்குமதி பொருளுக்கு சுங்கம் வசூலித்த செய்தியை கூறும் நூல் பட்டினப்பாலை. பருவத்தே பயிர் செய் என்னும் நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக. அதாவது அந்தந்த காலகட்டத்தில் உன்னுடைய கடமையை செய்யணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஏற்ற காலம் அறிந்து ஏற்ற இடமறிந்து பொருந்த செயல்பட்டால், ஏற்ற காலம் அறிந்து ஏற்ற இடமறிந்து பொருந்த செயல்பட்டால் உலகத்தையே அடையலாம் என திருவள்ளுவர் கூறுகிறார். ஏற்ற காலம் அறிந்து ஏற்ற இடமறிந்து பொருந்த செயல்பட்டால் நீ இந்த உலகத்தையே அடையலாம் அப்படின்னு யார் சொல்கிறா?
திருவள்ளுவர் சொல்கிறாரு. தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது? நம் தமிழ் மக்கள் உலகமே பரிசாக கொடுத்தா கூட, உலகத்தையே பரிசாக கிடைச்சா கூட நம்மளுடைய மக்கள் பழி தரக்கூடிய செயல்களை செய்ய மாட்டார்கள். உலகத்தையே நீ வச்சுக்க அப்படின்னு சொன்னால் கூட பழி தரும் செயலை செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரு செயலை செஞ்சால் உனக்கு புகழ் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன செஞ்சிருவாங்க? அவங்க தன்னுடைய உயிரை கூட கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள். அது நம்முடைய மக்கள். இறைமகனாரின் இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர்? இறைமகனாருடைய இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர்? இறைமகனார் அப்படின்னா யாரை குறிக்குதுன்னா இயேசு பெருமான். இறைமகன் இயேசு பெருமான் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள்லாம் கல்வாரி சிலுவையில் அரைஞ்சி அவருடைய தலையில் முள்கிரீடத்தை வைத்து ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க. இத்தனை கொடுமையை பார்த்துட்டு மக்கள்லாம் புலம்புறாங்க. இன்னும் வானம் இடிஞ்சு கீழே விழலையே, வானம் இடிந்து கீழே விழவில்லையே, பூமி பிளக்கவில்லையே, கடல் நீர் வற்றி போகவில்லையே, பூமி இன்னும் அழியாமல் தாமதிப்பது ஏனோ? 4 பாயிண்ட்ஸ். வானம் இடிந்து கீழே விழலையே, பூமி பிளக்கவில்லையே, கடல் நீர் வற்றி போகவில்லையே, கடல் தண்ணீரும் கூட வற்றவில்லையே, இன்னும் பூமியானது அழியாமல் தாமதிப்பது எதற்காக என்று கூறுகிறார். பொருண்மொழி காஞ்சித்துறையை விளக்குக. பொருண்மொழி காஞ்சித்துறை மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் முறைகளை கூறுவது பொருண்மொழி காஞ்சித்துறை. அதாவது பொதுமக்களுக்கு நலம் செய்யும், நன்மை செய்யக்கூடிய அந்த வாழ்வியல் முறைகளை கூறுவது பொருண்மொழி காஞ்சித்துறை. இதை 2 மார்க்குக்கு எழுதலாம், 4 மார்க்குக்கு எழுதலாம். 2 மார்க் எழுதும்போது இந்த விளக்கத்தை மட்டும் எழுதினா போதும். 4 மார்க் எழுதும்போது இந்த விளக்கத்தை எழுதி உண்டாளம்ம என தொடங்கும் புறநானூற்று பாடல் சொல்லிட்டு அந்த பாடல் பொருளை எழுதுனா 4 மார்க்கு கொஸ்டினாக எழுதிடலாம். வேளாண் மேலாண்மை குறித்து நீவிர் பரிந்துரைப்பனவற்றை எழுதுக. வேளாண்மைக்குள்ளும் மேலாண்மை கூறுகள் உண்டு. வேளாண்மைக்குள்ளும் மேலாண்மை கூறுகள் உண்டு. முதல்ல சரியான பயிரை தேர்ந்தெடுக்கணும். 1. உரிய நேரத்தில் விதைக்கணும். 2. சரியான பயிரை தேர்ந்தெடுக்கணும், உரிய நேரத்தில் விதைக்கணும். 2. அதுக்கப்புறம் நீர் மேலாண்மையை நெறிப்படுத்தணும். தண்ணீர் கரெக்டாக பாய்க்கணும். ரொம்ப பாய்ச்சிட்டாலும் அழுகி போயிடும், பாய்க்காமல் இருந்தாலும் காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறுவடைக்கு பின் பாதுகாக்கணும். அறுவடை செஞ்சுட்டு மூட்டை மூட்டையாக போட்டாச்சுன்னா நெல் ஃபுல்லாக நமக்கு என்னென்னா கெட்டு போயிடும். அப்புறம் உரிய விலை வரும் வரை இருப்பு வைக்கணும். நமக்கு விவசாயி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு விவசாயத்தில் நட்டம்னு சொல்கிறான். காரணம் என்ன? அவன் இருப்பு வச்சு விற்க மாட்டேங்கிறான், ஸ்டாக் பண்ணி விற்கிறது கிடையாது. உரிய சரியான பயிரை தேர்ந்தெடுத்தல், உரிய நேரத்தில் விதைத்தல், நீர் மேலாண்மையை நெறிப்படுத்துதல், அப்புறம் அறுவடைக்கு பின் பாதுகாத்தல், உரிய விலை வரும் இருப்பு வைத்தல் என்று இந்த 5 செயலையுமே நம்ம கடைபிடிச்சிங்கன்னா விவசாயத்தில் நன்மை அடையலாம். ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழை என ஓர்மீன் இடம் சுட்டி பொருள் விளக்குக. இதே தான் நம்ம ஆங்கிலத்தில் ERC எழுதக்கூடிய அதே தான். திஸ் பேசேஜ் இஸ் டேக்கன் ஃப்ரம், இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். என்ன நூல்? இரட்சணிய யாத்திரிகம். இதனுடைய ஆசிரியர் யாருன்னா H.A. கிருட்டிணனார். இப்போ விளக்கம் எழுத போகிறோம்.
இடம்பெற்ற நூல் ரட்சினி யாத்திரிகம். நூலாசிரியர் எச்.சி. கிருஷ்ணனார். விளக்கம். அதாவது இயேசுவை, அதாவது இறைமகனை பகைவர்கள் கயிற்றால் கட்டும் போதும் அதற்கு உடன்பட்டு நிற்கிறாரு. அவர் எந்தவித உதவியும் செய்ய முடியாத ஒரு ஏழையைப் போல அமைதியாக இருக்கிறாரு. எந்தவித உதவியும் செய்ய முடியாத ஒரு ஏழையைப் போல அவர் அமைதியாக இருந்தார். அதான் ஈசன் மகன் நின்றனர் ஒரு ஏழையென ஓர்மின், ஏழையைப் போலவே அமைதியாக நிற்கிறாரு. புறநானூற்று பாடல் கருத்திற்கு இணையான குறட்பாக்களை குறிப்பிடுக. நம்ம புறநானூறில் நிறைய அதிகாரம் இருக்குது. புகழ், கொடை, அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த நூலுக்கான விளக்கங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா திருக்குறள் நீங்கள் சொந்தமாகவே எழுதிக்கலாம். அது 10ஆம் வகுப்பில் படித்தது, இல்லை 11ஆம் வகுப்பில் படித்தது, இல்லை சின்ன வயசில் படித்தது, எது ஒன்று எழுதிடலாம். இப்போ உதாரணத்துக்கு பூன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று, நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றைய மறப்பது நன்று. இது மாதிரி நமக்கு நம்மளுடைய பாடத்தில் புறநானூறு கருத்துக்கு வரக்கூடிய புகழ் தரக்கூடிய செயல், அது மாதிரி வரக்கூடிய குறட்பாக்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம எழுதலாம். உண்டாள் அம்ம இவ்வுலகம் எனத் தொடங்கும் புறநானூற்று பாடல் பொதுவியல் துணைக்கு உரியது என்பதை நிறுவுக. இந்த பாடல் பார்த்துருப்பீங்க. எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுவியல் திணை. பொதுவியல் திணை அப்படின்னாலே தெரியும் நமக்கு, 10ஆம் வகுப்பில் படிச்சிருக்கிறோம். வெட்சி திணை முதலாக பாடான் திணை இறுதியாக, வெட்சி திணையில் ஆரம்பித்து பாடான் திணை வரைக்கும் உள்ள பொதுவாக சொல்லப்பட்ட செய்தி, சொல்லப்படாத கருத்து, இவற்றை கூறுவது பொதுவியல் திணை. வெட்சி திணை முதலாக பாடான் திணை இறுதியாக பொதுவாக சொன்ன செய்தி, பொதுவாக கூறப்படாத செய்திகளையும் தொகுத்து கூறுவது பொதுமொழி காஞ்சித்துறை அப்படிங்கிற விளக்கத்தை எழுதிட்டு சான்று உண்டாளம்மை என தொடங்கும் புறநானூற்று பாடல் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த உலகம் இன்றைக்கி வரைக்கும் அழியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அமிர்தமே கிடைச்சா கூட மக்கள் நினைச்ச மாட்டாங்க, அதை தனித்து சாப்பிட மாட்டாங்க. அதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய பழக்கம் நம்மளுடைய தமிழர்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, அவங்க புகழ் கிடைத்தால் உயிரை கூட விட மாட்டாங்க. புகழ் கிடைக்கும் என்றால் தன்னுடைய உயிரை கூட கொடுப்பதற்கு தயாராக இருப்பாங்க. உலகத்தையே பரிசாக கொடுத்தா கூட பழிதரம் செயலே அவர்கள் செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிற கருத்தை நீங்கள் எழுதிட்டிங்கன்னா நம்ம 4 மார்க்கு பொதுவியல் திணை எழுதிடலாம். எனவே இந்த பாடல் உண்டாளம்மை உலகம் எனும் பாடலானது பொதுவியல் திணைக்கு உரியது. நிர்வாக மேலாண்மை குறித்து வே இறையன்பு கூறுவது யாது? நிர்வாக மேலாண்மை, அதாவது நிர்வாகம் செய்யக்கூடிய மக்கள் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லா செயல்களையுமே எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்கிறது ஒரு அறிவு. எல்லாவற்றையும் தான் தெரிந்து வைத்திருப்பது ஒரு வகை அறிவு என்றால், யாருக்கு எல்லா செயல்களும் தெரியும், எல்லா செய்திகளும் தெரியும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கூட வச்சுக்கிறது இன்னொரு அறிவு. இப்போ என்ன பொதுவாக சொல்ல வராங்கன்னா, ஒன்று நீ அறிவாளியாக இரு, இல்லைன்னா யார் அறிவாளி அவங்கள நீ துணைக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்ல வராரு. ஒன்று நம்ம அறிவாளியாக இருக்கணும், இல்லைன்னா அந்த அறிவாளியை நம்ம துணைக்கு வச்சுக்கிட்டோம்னா அதுவே சிறந்த ஒரு அறிவு அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம நிதி பணத்தை கண்டபடி செலவு பண்ணக்கூடாது. வரவு அறிந்து செலவு செய்ய வேண்டும். வரவறிந்து செலவு செய்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வரவுக்கு மீறி செலவு செஞ்சால் என்ன செய்வோம்? நம்ம பிறரிடம் கையேந்த வேண்டிய சூழல் நமக்கு ஏற்படும். இதைத்தான் அறநெறிச்சாரம் என்ற ஒரு பாடலில் ஔவையார் ரொம்ப சொல்லியிருப்பாங்க. ஆணம் முதலில் அதிகம் செலவானால் மானம் கெட்டு மதிக்கெட்டு எல்லாருக்கும் பொல்லானாக
நீ இருக்க கூடும். அதாவது ஒருத்தன் வரவுக்கு மீறி செலவு பண்ணான். செலவு பண்ணிவிட்டு கடைசியில் ஊருக்கு பயந்து பொதுமக்களையே ஒரு எதிரியாக நினைத்து வாழ்ந்தான் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை ஔவையார் பாடலில் பார்த்துருப்போம். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய நிர்வாக மேலாண்மை அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அடுத்து எச்சிய கிருட்டிணனார் கிறிஸ்தவ கம்பர் என்பதை நிறுவுக. எச்சிய கிருட்டிணனார் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா எப்படி நம்மளுடைய தமிழ் இலக்கியம் கம்பராமாயணம் அப்படிங்கிற நூலில் பார்த்துருப்பீங்க. மிகச்சிறந்த ஒரு நூலாக இருக்குது. அந்த கம்பராமாயணத்தில் கம்பர் எப்படி எவ்வளோ அளவுக்கு ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்களை கூறியிருக்கிறார். அதே போல் கிருட்டிணனார் நம்ம ரட்சணி யாத்திரிகத்தில் இயேசு பெருமான் என்னென்ன கஷ்டப்பட்டார், எப்படி அவருக்கு பகைவர்கள் நினச்சினாங்க கொலை இந்த தண்டனை கொடுக்குறாங்க, தண்டனை நிறைவேற்றக்கூடிய சூழலில் அவர் எப்படி நிற்கிறாரு, உடன்பட்டு நிற்கிறாரு, பொதுமக்கள் எப்படி புலம்புனாங்க அப்படிங்கிறத அப்படி உருகி உருகி ராமனை கண்டு மக்கள் எவ்வாறு உருகினார்களோ அதே போலவே கம்பர் என்ன பண்ணுறாருன்னா இயேசுவினுடைய நிலைமையை சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் அவர் கிறிஸ்தவ கம்பர் என அழைக்கப்படுறாரு. இந்த இடத்துல நீங்கள் பாடலுடைய பொருள் ஃபுல்லாமே எழுதணும். பாடலுடைய பொருள் முழுவதையும் எழுதுங்க. அடுத்ததாக கோடைமலை கதை வாயிலாக விளக்கப்படும் மனிதநேய பண்பை விளக்குக. இந்த கோடைமலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பருவமழை அப்படிங்கிறது வேறு, கோடைமலை அப்படிங்கிறது வேறு. பருவமழை அப்படிங்கிறபோது பார்த்துருப்பீங்க, அது நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. கோடை மலைங்கிறத பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் காலத்தை திடீர்னு வரக்கூடிய ஒரு மலை தான் அந்த கோடை மலை. ஒரு தாத்தா, அவருடைய பையன், மருமகள் 2 பேருமே இறந்துட்டாங்க. தாத்தா என்ன பண்ணுறாரு, ஆறுமுகம் தாத்தா அவருடைய மகனும் மருமகளும் இறந்த பின் மருமகள் தான் ஃபஸ்ட்டு இறக்குறார். மருமகளுக்கு காய்ச்சல், 1 வார காய்ச்சல் அவதிப்பட்டு இருந்தால் அப்புறம் முடியாமல் இறந்து போயிட்டா. தன்னுடைய மனைவியின் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக பொண்டாட்டியே செத்துட்டா, நம்ம என்னடா பண்ணணும்னு நினச்சிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அவனை மனசு உடஞ்சி அவனும் மருந்து குடிச்சிட்டு அரை நாள் இதே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அரை நாள் உயிர் இழுத்துட்டு கிடந்து இறந்து போயிட்டான். கடைசியில் அழல் படுறது தாத்தாவும் அந்த சின்ன குழந்தையும் தான். இந்த குழந்தைக்கு ஒரு நாள் காய்ச்சலுக்கு கை மருந்து கொடுத்து பார்த்தாரு, கேட்காத பட்சத்தில் இந்த அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாரு. அரசு மருத்துவமனைக்கு காலையிலே வந்துட்டார். விடிய காலையிலே வந்தால் கூட்டம் குறையும் அப்படிங்கிறதுனால வந்துட்டார். ஆனாலும் கூட்டம் மருத்துவரை பார்ப்பதற்கான அந்த வரிசையானது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆமை வேகத்தில் நகழுது. திடீர்னு பார்த்தா ஒரு அழுகு சத்தம். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இப்படி தான் சத்தம் கேட்கும். ஏன்னா 2 நாளாக இழுத்துட்டு கிடந்துச்சு, அந்த உயிர் போயிடுச்சுன்னாங்க. அந்த உறவினர் ஒவ்வொன்று ஒப்பாரி வச்சு அழுதாங்க. தாத்தாவும் இப்படி தானே தன்னுடைய பையனும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதே ஆஸ்பத்திரியில் தானே இறந்தாங்கிறத யோசித்து பார்க்குறாரு. இருந்தாலும் இந்த குழந்தைய நினைக்கிறாரு, நம்ம எவ்வளோ நாளைக்கு உயிரோடு இருப்போம், இந்த குழந்தை எவ்வளோ நாளைக்கு நம்ம பார்த்துக்க போகிறோம், நம்ம இறந்து போயிட்டு அந்த குழந்தை அனாதையாக போயிடக்கூடாது அப்படின்னு அவருக்குள்ள ஒரு எண்ணம். ஏன்னா இவருக்கு முன்னாடி அந்த ஆஸ்பத்திரியில் ஊசி போடுறதுக்கு வந்திருந்த அந்த பெண்ணு, அந்த நர்ஸு அம்மா மடியில் அந்த குழந்தைய வச்சு நல்லா தேய்ச்சி விடுற அந்த அரவணைப்பை பார்த்த உடனே அந்த குழந்தை மட்டும் பாவம், இன்னும் என்ன செய்யலை, அந்த தாயினுடைய பாசம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. சரி, ஏற்கனவே பக்கத்தில் மருந்து கடை பாபு ஏற்கனவே சொல்லியிருப்பான், இந்த குழந்தை தத்து கொடுத்துரும் தாத்தான்னு சொல்லியிருப்பான். இவர் தான் ஒத்துக்க மாட்டார். இன்றைக்கி தோணுது அவருக்கு. உடனே மருந்து கடைக்கு போகிறாரு, அந்த மருந்து வாங்குறாரு. பாபு, நான் மருந்து மட்டும் வாங்க வரல, ஏற்கனவே நான் பல நாளாக சொல்லிக்கிட்டு இருந்த அந்த செயலுக்கு நம்ம கட்டுப்படுறேன் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னா அந்த குழந்தை தத்து கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அது வேற பாபு உனக்கு தெரிஞ்ச ஆள் வேறு சொல்கிறார், அதனால் கண்டிப்பாக குழந்தைய நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொல்கிறாரு. தாத்தா இரவெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டத்தோட சஞ்சலத்தோடு இருக்கிறாரு. மறுநாள் காலையில் அந்த தம்பதியினர் 2 பேருமே வராங்க.
குழந்தைய ஆசை பாசமாக எடுக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் குழந்தை இல்லாத அந்த தன்மை இந்த குழந்தையினுடைய இயக்கத்தை பார்த்து இப்போ நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு தாத்தாவுக்கு புரியுது. சரி வளர்த்துக்குவாங்கன்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் தாத்தாக்குன்னு கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தை நம்ம கையை விட்டு போக போகுது அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. அந்த நேரத்தில் குழந்தையை பெற்றுக்கொண்ட அந்த தம்பதியினர் தாத்தாட்ட நன்றி என்று சொல்வதற்கு பதிலாக ஒரு உதவி என்று கேட்கிறார்கள். என்ன அப்படின்னு கேட்டால், நீங்களும் எங்களுக்கு தந்தை மாதிரி எங்கள் கூட உட்காந்து வர முடியுமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே தாத்தா யோசிக்கிறாரு. ஆஹா, அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே நாளில் தீர்வு எப்படி கிடைத்தது என்று நினைக்கிறார். இனி நான் சாக மாட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருப்பேன் என தாத்தாவுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது. இதுதான் கோடைமலை என்ற கதையில் சாந்தா தத்து அப்படிங்கிறவங்க ரொம்ப அழகான கதையாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து தமிழாக்கம். தமிழகத்தினுடைய பண்பாடை பற்றி ஒரு பேராகிராஃப் இருக்குது. அப்புறம் மரபு சொல்லு. ஆற அமர. எந்த ஒரு செயலையுமே நம்ம ஆற அமர யோசித்து செயல்பட வேண்டும். ஆற அமர. அடுத்தல பார்த்துருப்பீங்க, ஆணி அடித்தார் போல. சிறு வயதில் நான் படித்த பாடங்கள் என் மனதில் ஆணி அடித்தார் போல பதிந்துள்ளது அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் அகலக்கால் வைத்தல். அகலக்கால் அப்படின்னா அகலக்கால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசைப்படுறது. அது கையில் பணம் இல்லாமல் நம்ம கடன் வாங்கிறது. நிறைய பேர் நினச்சிறாங்கன்னா வீடு கட்டுறேங்கிற பேரில் ஆசைப்பட்டு அங்கங்கே கடன் வாங்கி கடைசியில் கடன் அடைக்க முடியாமல் தள்ளாடுறது, அகலக்கால் வைக்கிறது, பேராசைப்படுறதுங்கிற மாதிரி பொருள். அடுத்து வழி வழியாக என்னுடைய முன்னோர்கள் இந்த கோவிலுக்கு அன்னதானம் செய்து வருகிறார்கள், திருவிழா நடத்தி வருகிறார்கள். அடுத்து கண் துடைப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. கண் துடைப்பு. அரசியல்வாதிகள் அனைவருமே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தந்த திட்டங்களை செயல்படுத்துவோம் மக்களுக்கு என்று கூறுவார்கள். பின்னர் கட்சி வந்த பின்பு கண் துடைப்பாகவே இது போய்விடுகிறது அப்படிங்கிற செய்தி கண் துடைப்பு. அடுத்தல தொடரில் உள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. வாழைக்காட்டில், வாழை தோட்டத்தில் குயில்கள் அலறிக்கொண்டும் கூவிக்கொண்டும், காகங்கள் கூவிக்கொண்டும், காகங்கள் கரைந்து கொண்டும் இருந்தன. முருகன் சோறு உண்டு பால் பருகினான். கோவிந்தன் குடி இருக்க சுவர் எழுப்பி கூரை வேய்ந்தார். வனவிலங்கு காப்பகத்தில் சிங்கக்குட்டியும் யானை கன்றையும் கண்டேன். ஆட்டுப்பட்டியை சுற்றிலும் எலிகள் வலைகள் அமைத்திருந்தன. பனை ஓலையால் கூரை வேய்ந்திருந்தனர். அடுத்து பத்தியை பிடித்து தேவையான இடங்களை நிறுத்தற்குறி கொடுத்துருக்காங்க. நிறுத்தற்குறி சரியான நிறுத்தற்குறி பார்த்து போட்டுக்கிடுங்க. கீழ்காணும் விளம்பரத்தை படித்து நாளிதழ் செய்தியாக மாற்றுக. அதாவது 47வது சென்னை புத்தக கண்காட்சி எங்கே நடைபெறுது? நம்ம OMCA மைதானம் சென்னையில் நடைபெறுது. புத்தகங்களை வாசிப்போம், வாழ்க்கையை நேசிப்போம். 800 அரங்குகள், 12,000 தலைப்புகள், 20 லட்சம் வாசகர்கள், 3 கோடி பார்வையாளர்கள் என்று கொடுத்துருக்குறாங்க. 30 லட்சம் பார்வையாளர்கள் கொடுத்துருக்குறாங்க. எப்போ நடைபெறுது? ஜனவரி 24 முதல் ஜனவரி 21 வரை. இடம் சென்னை OMCA கல்லூரி நந்தனம். அப்புறம் அவங்க வந்து புத்தகம் வாங்குகிற மக்களுக்கு என்ன செய்கிறாங்க? 10% தள்ளுபடி கொடுக்குறாங்க. அடுத்து புத்தகத்தை படித்தால் என்னென்ன மாறலாம்? ஒரு குழந்தை, ஒரு ஸ்டூடெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஒரு மாணவன். அந்த மாணவன் என்ன செய்கிறான்னா அப்படியே நிற்கிறான். அந்த மாணவன் தான் கல்லூரிக்கு பள்ளிக்கூடத்தில் நிற்கும் போது ஒரு மாணவனுடைய நிலைமையாக கொடுத்துருக்குறாங்க. அந்த மாணவனை படித்து முடித்து என்னெல்லாம் ஆகலாம் அப்படிங்கிறத மற்றது கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மொழியோடு விளையாடல நிற்க அதற்கு கொடுத்துருக்குறாங்க.
நம்ம மக்கள் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு, பொது சொத்துக்களை எப்படி பேணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திரையரங்கமாக இருக்கட்டும், பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், மருத்துவமனையாக இருக்கட்டும், அதெல்லாம் பொது இடங்கள். அந்த இடத்துல உள்ள அந்த இருக்கைகள், நாற்காலிகள் அவற்றை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பகுதியாக கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் எப்படி பராமரிப்பீங்க? அடுத்து கலைச்சொல். பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், வணிக மேலாண்மை. அடுத்து மிஷியன், குறிக்கோள் பயணம். கஸ்டமர் ஆஃபீஸர், சுங்க அதிகாரி. எமோஷன், மனவெழுச்சி. அப்புறம் கடிதம் கொடுத்துருக்குறாங்க. உறவினருக்கு எப்படி கடிதம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டு. அலுவலக கடிதம் எப்படி எழுதணும், அலுவலகம் கடிதம் எப்படி எழுதணும், அனுப்புனர் பெறுநர் போட்டு எழுதுவீங்க. அனுப்புனர் பெறுநர் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வாங்கன்னா கடைசியில் உரிமையில் முகவரி என்ன சொன்னாங்க, மாற்றுச் சான்றிதழ். அதாவது டிசி வாங்கணும், நீ படிக்கிற பள்ளிக்கூடத்துலேருந்து டிசி வாங்குற, இல்லை கல்லூரியிலேருந்து டிசி வாங்குற அப்படின்னா எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏதாவது ஒரு கல்லூரிக்கு போனீங்கன்னா எப்படி அந்த காலேஜினுடைய விண்ணப்ப படிவத்தை நிரப்பணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. அதையும் பாருங்கள். தேர்வு நல்லா எழுதுங்க, நல்லா மதிப்பெண் வாங்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. மீண்டும் உங்களுக்கு தமிழ் மீது ஆர்வம் இருந்தால் மென்மேலும் அழகர் தமிழ் டீச்சர் அப்படிங்கிறவுடைய யூடியூப் சேனலை உங்களுடைய உறவினருக்கு சொல்லுங்கள். நீங்கள் நல்லா காலேஜ் படித்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கையில் இருந்து ஃபோனை எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனால் வணக்கம் சொல்ல முடியலை. நன்றி, வணக்கம். ஓகே, பாய் பாய்.